இன்றைக்கான வேத பகுதி ஆதியாகமம் 47வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரை. ஆசீர்வதித்தல். யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். வசனம் 7. யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான் என்ற வசனம் நம்மை சிந்திக்க வைக்கக்கூடியதும் ஆச்சரியப்பட வைக்கக்கூடியதுமாய் இருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாளுக்கு ஒரு நல்ல பங்கு ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். ஒரு மேய்ப்பனாகிய யாக்கோபு அந்த காலத்தில் நாகரிகம் வளர்ந்ததும் உலகின் மாபெரும் சக்தி வாய்ந்த சக்கரவர்த்தி ஒருவனை சந்தித்து அவனை ஆசீர்வதித்தான். பெரும்பாலும் இதற்கு நேர்மாறான ஒன்றையே நாம் எதிர்பார்ப்போம். அதாவது நாம் தலைவர்களால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றே எதிர்பார்ப்போம். பார்வோன் யாக்கோபை ஆசீர்வதித்தால் என்ன நடந்திருக்கும்? அவனிடம் இருக்கும் அதிகாரம், செல்வம் ஆகியவற்றை கொண்டே ஆசீர்வதித்திருப்பான். ஆனால் இங்கு யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். யாக்கோபு பார்வோனுக்கு முன்னால் நிற்பதை சிறிதும் தாழ்வாக உணரவில்லை. ஏனென்றால் தன்னுடைய தேவன் இந்த பரந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கியவர். அவர் தனது வாழ்க்கையை 130 ஆண்டுகளாக வழிநடத்தி வந்தவர் என்பதை அறிந்திருந்தான். மேலும் தன் மூலமாகவே லாபானின் குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதித்தார் என்பதையும் அவன் நினைவில் வைத்திருந்தான். லாபானின் ஆசீர்வாதம் யாக்கோபின் மூலமாக தேவனிடத்திலிருந்து வந்ததே ஆகும். இதன் காரணமாக பரதேசியாய் வாழ்ந்த யாக்கோபு பேரரசனாகிய பார்வோனை ஆசீர்வதிக்கும் நிலையில் தான் இருப்பதாக உணர்ந்தான். கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்கிறவர்களாகிய நமக்கென்று தேவன் ஓர் இடத்தை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே செல்வதற்கு நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து வந்து எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்வார். அப்பொழுது இந்த உலகத்தார் பெற்றிருக்கிற அதிகாரங்கள் யாவும் நம்முடையதாகும். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20-21. மேலும் நாம் தேவனின் குமாரர்கள். கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் பெற்றிருக்கிறோம். மேலும் நாம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராகவும் இருக்கிறோம். ஆகவே இந்த உலகத்தின் மிகப்பெரிய தலைவர்கள், பெரியவர்கள் ஆகியோரின் முன்னிலையில் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒருபோதும் தாழ்வாக உணர தேவையில்லை. அவர்கள் வைத்திருக்கும் செல்வங்கள், அந்தஸ்து ஆகியவற்றை காட்டிலும் மிகவும் மதிப்புமிக்க ஒன்று நம்மிடம் உள்ளது. விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஒருவர் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வழி செய்ய முடியும். இது நித்தியத்திற்கும் நிலைத்திருக்கும். யாக்கோபை போல நாம் இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமாகவே இருக்கவே அழைக்கப்பட்டுள்ளோம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்றும் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்றும் ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து கூறினார். உப்பு கெட்டு போவதை தடுக்கிறது, வெளிச்சம் இருளை போக்குகிறது. உப்பும் வெளிச்சமும் நீக்கப்பட்டால் இந்த உலகத்தில் உபத்திரவ காலம் தொடங்கும். அப்பொழுது இந்த உலகம் கொடிய துன்பத்தையும் வேதனையையும் பஞ்சத்தையும் அனுபவிக்கும். ஆகவே கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்றும் இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். பிதாவே, இந்த உலகத்தில் அந்நியரும் பரதேசிகளுமாய் இருக்கிற நாங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்கிற மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்வீராக. ஆமேன்.